ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். காவேரி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி விஜய்கிட்ட சொல்ல போகிறேன், விஜய்கிட்ட சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்குவாருன்னு கண்டிப்பாக தெரியாது. என்னதான் வெண்ணிலா வந்துட்டாங்கன்னு நினச்சி அவர் சந்தோஷப்பட்டாலும் என்னை நினச்சி கண்டிப்பாக அவர் வருத்தப்பட்டு தான் செய்வார். நான் முழுசாக அவருக்குள்ளே போயிட்டேன். அவரை என்னை பொண்டாட்டியே நினச்சி வாழவே ஆரம்பிச்சிட்டாரு. வெண்ணிலா போனதுக்கப்புறம் இத்தனை வருஷம் வருத்தத்தில் இருந்து இப்போ தான் அவர் சந்தோஷமாகவே இருக்கார். திரும்பி அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்னே தெரியல. இதை போய் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த வழி அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவரை எப்படி நான் சங்கடப்படுத்துறது, என் வாயால் நான் இதை எப்படி சொல்லுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? என்னோடய சந்தோஷம் ஒரு நாள் கூட முழுசாக நீடிக்கலை. ஒரு நாள் தான் அவர் கூட நான் சந்தோஷமாக இருந்தேன். அது கூட இந்த கடவுளுக்கு பிடிக்கல. இப்படி ஒரு துரோகத்தையும் இப்படி ஒரு சங்கடத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் அப்படி யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே அழுதுட்ருப்பாங்க. இந்த பசுபதி ராகினி ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க, இப்படி ஒரு அவமானத்தையும் இப்படி ஒரு கஷ்டத்தையும் இவங்க ஏன் எனக்கு கொடுக்குறாங்கன்னு சுத்தமாக புரியல. எங்கள் அப்பாவை ஏமாத்தினது மட்டும்தானே அவங்க பண்ணது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்து எல்லாமே அவங்கள பண்ணினேனே தவிர அவங்களுக்கு நான் வேறு எந்த விதமான தப்பும் பண்ணதே கிடையாது. பட் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு எனக்கு வலியை கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா ராகினி கூட இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அஜய் இந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாரு. அவங்க அண்ணாவோட வாழ்க்கை கெட்டு போகுன்ற ஒரு சின்ன ஒரு அக்கறை கூட அவருக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக விஜயும் ஆஃபீஸ் முடிஞ்சு ரூம்குள்ளே வந்துடுவார். இன்னும் காவேரி என்ன இன்றைக்கி போன விஷயமெல்லாம் எப்படி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ளே வர காவேரிக்கு விஜயை பார்த்ததுமே கண்ணிலேருந்து மடமடன்னு தண்ணி வந்துடும். இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அழுகிறது விஜய்க்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக கீழே குமிஞ்சிட்டு கண்ணை துடைப்பாங்க. ஆனால் விஜய் நோட் பண்ணிடுவார். ஏன் காவேரி, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்க, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இந்த ராகினிக்கு தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கங்காக்கா ஏதாவது திட்டாங்களா, இல்லை அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா, கண்டிப்பாக யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நீ இந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பர்த்டேலேருந்து இந்த 2 நாளாக ஓவராக அது செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே எனக்கும் புரியுது, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, நேற்றுக்கு வேறு நம்ம ரொம்ப டயர்டாகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணோமா, அதுலேருந்து என்னால் வெளியிலேயே வர முடியல, நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கேன். நீயும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கா காவேரி, இன்றைக்கி அடுத்த செஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச காவேரிக்கு ரொம்ப அழுக வந்துடும். டக்குன்னு விஜய் ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் காவேரி என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லு, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ லூஸு என்னடி ஆச்சு ஆர்வக்கோளாறு உனக்கு, எப்போவாவது ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கியா, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி உனக்கு அழுகிறது ஃபீல் பண்ணுறது புலம்புறது மட்டும் ஒரு ஜாபாகவே வச்சிட்ருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட எந்த அறிவுமே இல்லை காவேரி, சந்தோஷமாக இருக்கிற வேண்டிய நேரத்தில் இப்படி தான் அழுகுவாங்களா, இப்படி தான் அபசகுணமாக பேசுவாங்களா, இந்த மாதிரி உன் வாயிலிருந்து இன்னொரு டைம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், அப்புறம் எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும், சொல்லிட்டு பார்த்துக்கோ, இதவே தான் நீ அடிக்கடி கேட்டுட்ருக்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போய் ரெஸ்ட் எடு, நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நைட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். பாத்ரூமில் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு காவேரி ரொம்பவே அழுகுவாங்க. இவர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, என்னை இந்த அளவுக்கு தாங்கன்னு தாங்குறாரு, நான் தான் உலகங்கிற மாதிரி இவர் வாழ்ந்துட்டுருக்காரு, இவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லி எப்படி இவரோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பார். கரெக்டாக காவேரி வெளியில் போவாங்க. அங்கே தாத்தா இருப்போங்க. தாத்தாவை பார்த்தோன்னா பயங்கரமாக அழுதுருவாங்க. என்னம்மா காவேரி ஏன் டல்லாக இருக்குது, என்னாச்சு, விஜய் ஏதாவது சொன்னான்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாம்மா, உன் முகமே சரியில்லையே, என்னம்மாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா எனக்கு டயர்டாக இருக்குது, வேறு இன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் ஓகே தானம்மா, இப்போ தான்மா நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, உங்கள் பாட்டி கூட பாரு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, எத்தனை பேரோட கண்ணு உங்கள் மேலே பட்டுச்சுன்னு தெரில, டிஸ்டி சுற்றி போடணும், ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா இந்த வீட்டில், சீக்கிரமே ஒரு பேர குழந்தையை ரெடி பண்ணி கொடுங்க, அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்க முடியும், பேர குழந்தைங்களை வளர்த்துறதுலேயே எங்கள் நாளை நாங்கள் கடத்திடுவோம், சீக்கிரமாக அதுக்கு ரெடி பண்ணுமா, இதவே நான் எத்தனை தடவை சொல்கிறது, என் வயசுக்கு மீறி நானுமே வெக்கத்தை விட்டு இதை நிறையா வாட்டி உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், விஜய்கிட்டையும் சொல்லிட்டேன், 2 பேரும் ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், நீங்கள் 2 பேரும் இப்போ ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நல்லபடியாக வாழ்கிறத பார்த்தா சீக்கிரமே நல்ல செய்தி வரும் தான் என் மனசுக்கும் தோணிகிட்ருக்கு, அதுவும் போக என் மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும்,
சீக்கிரமே நம்ம வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க தான் போது பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்துட்டு பயங்கரமாக தாத்தாவை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. தாத்தா இல்லை தாத்தா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். உங்கள் பேரனை விட்டுட்டு நான் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே விஜய் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா ஒருவேளை நினச்சிருவாரு, கான்ட்ராக்ட் விஷயம் தான் தாத்தாக்கு ஆல்ரெடி தெரியுமே, கான்ட்ராக்ட் வந்துட்டு முடிஞ்சிட்டு போகிறதா இவ ஒரு வேளை சொல்கிறாளோ, விஜய் ஏதாவது திரும்பி அந்த மாதிரி முடிவு எடுத்துருப்பானுன்ற மாதிரி டவுட்டில், என்னம்மாச்சு, எதை பற்றி நீ சொல்கிற, ஏன் இந்த டைமில் நீ வந்துட்டு விஜய் விட்டு போகணும், அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னான்னா சொல்லு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவன் எப்போவுமே வந்துட்டு இப்படி தான் அறிவில்லாமல் ஏதாவது சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். அவன் பேசுகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா. நீ தான் அவனுக்கு எல்லாமே, நீ தான் அவனோட பொண்டாட்டி. அவன் கூட வந்துட்டு கடைசி வரைக்கும் நீ மட்டும்தாம்மா இருக்கணும். இந்த வீட்லேயே நீ இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். நீ தாம்மா இந்த வீட்டுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரெல்லாம் என்னை எதுவும் சொல்லலை. ஆனால் வந்துட்டு அவர் காதலிச்சிட்டு இருந்த பொண்ணு வெண்ணிலா இருக்காங்கல்ல அப்படின்னோடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். தாத்தா வந்துட்டு நெஞ்சில் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு, வெண்ணிலாவை பற்றி நீ ஏமா பேசுகிற? வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு இப்போ எந்த சம்மந்தமே இல்லைம்மா. ஒரு காலத்தில் வந்துட்டு வயசு கோளாறில் 2 பேரும் லவ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதுலேருந்து மீண்டு வந்துட்டாமா. என் பேரனை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்ததே நீ தானே. இப்போ நீதாம்மா அவனுக்கு உலகமே. அவனோட காதல்லேருந்து எல்லாமே நீ மட்டும்தான். அதெல்லாம் நினச்சி நீ சந்தேகப்படக்கூடாது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தாத்தா, நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. அந்த பொண்ணு வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்க. ஒரு ஆசிரமத்தில் வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபேமிலியோடு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த அப்பா அம்மாவெல்லாம் இழந்து அவங்க இப்போ தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லையாம்மா. வெண்ணிலாங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. விஜயோட ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா ரொம்ப ஷாக் ஆகிடுவார். பயங்கரமாக ஷாக் ஆகி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவார். தாத்தா என்னாச்சு தாத்தா, என்னாச்சு உங்களுக்கு? சாரி தாத்தா, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நான் வேறு யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறது? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டையோ இல்லை அக்காட்டையோ சொன்னேன்னா அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, இந்த டைமில் போய் நீங்கள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. இந்த டைமில் வெண்ணிலா வந்திருக்காங்கன்னா இத்தனை வருஷம் அந்த பொண்ணு எங்கேம்மா போச்சு? கடவுள் ஏமா இப்படி உங்கள் வாழ்க்கையில் விளையாடுறாரு? இவ்வளோ வருஷமாக அந்த பொண்ணுக்காக ஏங்கி என் பேரன் வந்துட்டு இவ்வளோ வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணால, அப்போவெல்லாம் வராமல் இப்போ ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வெண்ணிலாவை ஏமா உங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அந்த பொண்ணோட பற்றி விஷயமெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சதி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரா மாமா இருக்க முடியும்? பசுபதி, ராகினி, ஏன் அஜய், அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வந்துட்டு விஜய் கூட சேர்த்தி வச்சுட்டு என்னை இந்த வீட்டிலேருந்து துரத்துறது தான் அவங்களோட பிளானுன்னு சொல்கிறாங்க. என்னவே போய் விஜய்கிட்ட இதெல்லாம் சொல்லி என்னை வற்புறுத்துறாங்க மாமா. எனக்கு எப்படி இருக்கும் தாத்தா, நீங்களே நினச்சி பாருங்கள். என் வாயால் இதெல்லாம் நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அப்படி அவர் எப்படி தாத்தா ஏற்றுக்குவார்? அவர் கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலா மேலே அளவு கடந்த அன்பில் இருந்தார். உலகமே வெண்ணிலாங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ஆனால் வந்துட்டு என் மனசார சொல்கிறேன், அவருக்கு வந்துட்டு நான் தான் முக்கியம். வெண்ணிலாவா நானான்னு பார்த்தா அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு எனக்கு தெரில தாத்தா. அந்த சந்தேகம் மட்டும்தான் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை அவர் வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா கூட தான் நான் போவேன்னு சொல்லிட்டா நான் என்ன தாத்தா பண்ணுறது? நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல தாத்தா. என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆயிடுச்சு தாத்தா. இப்போ தான் வந்துட்டு நானும் அவரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், நீ கவலைப்படாத காவேரி. இதனால் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேம்மா. நீ என்னை வந்துட்டு அப்பாவான்னு நினச்சிக்கோ, தாத்தாவான்னு கூட நினைக்காத. விஜயம் உன்னையே வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்புமா. நீங்கள் 2 பேரும் தான் சந்தோஷமாக வாழணும். காதல் என்னம்மா காதல்? ஒரு காலத்தில் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அவங்களோட காதல் உண்மையான காதல் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவுங்க வாலிப வயசில் காதல்ன்றது இருக்கதாம்மா செய்யும். பட் காதலிச்சவங்க கூடயே வந்துட்டு கல்யாணம் ஆகிறது இல்லை யாருக்குமே. அது வந்துட்டு விதி விலக்கு தாம்மா. இப்போ வந்துட்டு நீ காவேரியும் நீயும் அவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. காவேரி விஜய் தாங்கிறது கடவுளால் போடப்பட்ட முடிச்சுமா. கடவுளால் விதிக்கப்பட்டது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. கடவுள் வெண்ணிலா கூட வந்துட்டு விஜயை சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் அப்போவே சேர்த்து வச்சுருப்பாரு. இப்போ வந்துட்டு இத்தனையும் நடக்குதுன்னா உங்களுக்கு வர ஒரு சோதனைன்னு நீ நினச்சிக்குமா? இதை வந்துட்டு நானே ஏற்றுக்கவே மாட்டேன், பாட்டியும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் விஜய் கூட உன் மேலே இப்போ இருக்கிற அன்புக்கு வந்துட்டு விஜயே இதை ஒத்துக்கவே மாட்டான். விஜய் சப்போஸ் வந்துட்டு வெண்ணிலா கூட தான் போவேன்னாங்கன்னா நம்ம என்ன முடிவெடுக்கணுமோ அப்போ பார்த்துக்கலாம். விஜய் வந்துட்டு அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. என்ன தான் வந்துட்டு வெண்ணிலா அவன் லவ் பண்ணியிருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியாக இந்த சொசைட்டியில் நீங்கள் 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீ அவனுக்கு எல்லாமேங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேரும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவன் தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது. என் பேரனை வளர்த்து நானே சொல்கிறேன். விஜய் என்ன முடிவெடுப்பான், எப்படி யோசிப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட அவனை எனக்கு நல்லாவே தெரியும்லம்மா. அவர் எந்த விதமான மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவன் எதுவுமே வந்துட்டு
தப்பான முடிவோ இல்லை வந்துட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியோ எந்த முடிவும் எப்போதுமே வந்துட்டு சுயநலமாக அவன் எடுக்கவே மாட்டான். நீதாம்மா அவனுக்கு எல்லாமே, நீ எந்த விதமான கவலையும் படாத அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, இல்லை தாத்தா, வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே தான் ஆகணும். கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக விஜய்கிட்ட வெண்ணிலாவை காமிச்சு தான் ஆகணும். இவ்வளோ வருஷம் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக இவர் ஏங்கிட்டு இருந்தார், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த பொண்ணு உயிரோடு இருக்குங்கும் போது நம்ம அதை மறைச்சி வந்துட்டு அவரை ஏமாற்றவே கூடாது. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜய் முன்னாடி நம்ம நிறுத்துவோம். அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு, அவரோட கடமையும் தான் இது. அவரோட சந்தோஷத்தை பொறுத்து தான் என்னோடது எல்லாமே இருக்குது. அவர் வந்துட்டு வெண்ணிலாவை தான் விருப்பப்படுறாரு. வெண்ணிலா மேலே தான் அவருக்கு இன்னும் காதல் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு நான் வந்துட்டு எந்த விதமான தடையாகவும் இருக்க மாட்டேன். நான் அவரை விட்டு கண்டிப்பாக போயிடுவேன். அவங்கள எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம வெண்ணிலாவை காப்பாற்ற வேண்டியதும் நம்மளோட கடமை தான் தாத்தா. அவங்க வந்துட்டு இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டாலும் இன்னும் விஜயை மட்டும் மறக்காமல் இருக்காங்கன்னா அவங்களோட காதல் வந்துட்டு எந்த அளவுக்கு புனிதமானதாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் வர வைக்க வேண்டியது நம்மளோட கடமையும் தான். விஜய்க்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்காகவும் விஜய்க்காகவும் நானே வந்துட்டு வெண்ணிலாவை நல்லபடியாக பார்த்துக்குவேன். நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம் தாத்தா, அதில் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கடவுளே, இதெல்லாம் என்னம்மா சோதனை, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? நம்ம இப்போ தான் வந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வந்துட்டு மன நிம்மதியோடு வாழலாம்னு நினச்சா இப்படி ஒரு பிரச்சனையை கடவுள் கொடுத்துருக்காரு. இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இது உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவளுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். இதை என் பேராண்டிக்கு சொல்லி அவனை எப்படி வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் வந்துட்டு இதை சொல்லாமல் இருக்கிறதும் தப்பாயிரும். ஒருவேளை வந்துட்டு விஜய் இன்னும் அந்த பொண்ணை மனசார ஆழமாக நினச்சிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தால் அவன் கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கிறது எனக்கும் புரியலம்மா. ஆனால் அவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட மட்டும் மாட்டாங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லைம்மா. அதில் நீ வந்துட்டு கண்டிப்பாக விஜயை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை எல்லாத்தையும் ராகினியும் அஜயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, இதுங்க ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்களா? என்னென்ன பிளான் பண்ணுறாங்க பாரு. வெண்ணிலா வந்துட்டு ஒரு இதாக வச்சுக்குவாங்களா? காவேரி விஜய் தான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வாழ போகிறாங்களா? கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அண்ணா இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா விஜயும் வெண்ணிலாவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கிறது நான்லாம் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். இதை வந்துட்டு காவேரி வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, தாத்தா வந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் சொன்னால் அப்போ தான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ட்விஸ்டிங்காக இருக்கும். இன்னும் வந்துட்டு அண்ணாவுக்கு ஷாக் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை நம்மளே வந்துட்டு அவங்க 2 பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட போய் நம்மளே இந்த உண்மையெல்லாம் சொல்லி வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் வந்துட்டு அண்ணாவோட ஃபீலிங்ஸ், பழைய ஃபீலிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவருக்கு வரும். ஒருவேளை காவேரி இதை சொல்லிட்டாங்கன்னா கூட காவேரியோட லவ்வோ இல்லை எமோஷனோ வந்துட்டு அவரோட கண்ணை மறைக்கலாம். அதனால் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி சொல்லணுமோ விஜயை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது, இந்த காவேரி இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத ராகினி அப்படின்ற மாதிரி அஜய் சொல்லிட்டு இருப்பாரு.